அப்போலேருந்து எல்லாருமே ரோலெக்ஸ் ரோலெக்ஸ்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ ரோலெக்ஸ் நான் சொல்கிறேன், தில்லி நீங்கள் சொல்கிறீங்களா? ரோலெக்ஸ் அவன் பேரு. இந்த பேப்பர்ல 5 போலீஸ்காரன் பேருக்கு. இவங்க தலை கொண்டவனுக்கு லைஃப் டைம் செட்டில்மெண்ட். என்ன டயலாக்? ரோலெக்ஸ் இந்த பேப்பர்ல 5 போலீஸ்காரன் பேருக்கு. இவங்க தலை கொண்டவனுக்கு லைஃப் டைம் செட்டில்மெண்ட். இந்த கொண்டவனுக்கு லைஃப் டைம் செட்டில்மெண்ட். லவ் யூ ஆல். இந்த மிமிக்ரி எல்லாம் விட்டுட்டு ஒரு நடிகர் ஆகணும் அப்படின்றதுதான் என்னோட கனவு. ஸோ இல்ல இது என்னோட விசிட்டிங் கார்டு தான். நான் வந்து சினிமாவில் ஒண்ணுமே ஒரு திருச்சியிலேருந்து ஒரு கிராமத்துலேருந்து கிளம்பி ஒரு பேக்ரவுண்டு இல்லாமல் எனக்கு விசிட்டிங் கார்டு வந்து இந்த மிமிக்ரி தான். இதை வச்சு தான் நிறைய பேரை நான் இம்ப்ரெஸ் பண்ணி டெலிவிஷனில் நிறைய அவார்ட்ஸ் வாங்கி அண்ட் விஷால் ப்ரோ வந்து சில நேரங்கள் சில மனிதர்கள் பண்ணும்போது ஒரு டெக்ஸ்ட் போட்டேன், ப்ரோ அந்த மாதிரி நான் பயங்கரமாக படம் இருந்தது. அவர் எனக்கு சொன்னார், ப்ரோ உங்களோட ஷோஸ் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னாரு. அவ்வளோதான். அதுக்கப்புறம் கட் பண்ணால் இந்த படத்துக்கு அவர் கால் பண்ணி இந்த மாதிரி ஒரு நல்ல கேரக்டர் கொடுத்துருக்காரு. இந்த படம் வரும்போது ஜஸ்டிஃபைங்காக இருக்கும். ஓகே, ஒரு டிஃப்ரெண்டான ஒரு டிஎஸ்கேவை நான் நீங்கள் பார்க்குறதுக்கும் நான் பார்க்குறதுக்கும். ஸோ ரொம்ப ரொம்ப நன்றி இந்த வைப்பை கொடுத்ததுக்கு. லவ் யூ ஆல். ஸோ பாம் வந்து உலகம் எங்கும் பயங்கரமாக தெரிஞ்சு வெடிச்சு சிறப்பாக இருக்கிறதுக்கு என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். இல்லை நமக்கு தான் தெரியாது இந்த பாம். அது வரைக்கும் சும்மா சொல்லி வைப்பேன் என்னன்னே தெரியாம ஓகே. ஸோ ரொம்ப ரொம்ப சந்தோஷம். காளி வெங்கடனை தான் இங்கே மிஸ் பண்றோம். ஸோ இருந்த ஒருவேளை அவர் வந்திருந்தாருன்னா பயங்கரமா இருந்தது. பாம்பு டைட்டில் பயங்கரமா இருக்கு. நடுவில் ஒரு உட்கார வச்சிருந்தீங்க, ரொம்ப இருந்தது. தங்கப்பிள்ளை ஏரியாவில் புற விட்டு பேசுறவ விஷால் கிட்ட எஸ்ஆர்எம் காலேஜுக்குள்ள இன்னைக்கு உள்ள பாம்பு எடுத்து வந்து விட்டுருக்காங்க. எவ்வளவு பெரிய ஆளு. ஓகே, தேங்க்யூ. லவ் யூ ஆளுங்க. தேங்க்யூ ஸோ மச். ரொம்ப நன்றி. வந்துகிற இடம் எஸ்வரம் ஈஸ்வரிங்கண்ணா இல்லைங்களா? ராமாபுரம் வாங்கினா சரிங்கண்ணா கொஞ்சம் லைட்டா டிஸ்கவுண்ட் ஸ்டூடெண்டாங்கண்ணா. சரி, ஒரு குழந்தை உருவாகிறதுக்கு 10 மாசம், பட்டதாரி உருவாகிறதுக்கு 3-4 வருஷம். ஆனா இந்த மாதிரி ஒரு டைரக்டர் கிடைக்கிறதுக்கு ஒரு யுகமே தேவைப்படுது. பேசுற வேண்ட ஒவ்வொன்றும் கடுப்பேற்ற வேண்ட கமெண்ட் தான் வாழ்க்கை சும்மா ஜம்முன்னு இருக்கும். என்னங்கண்ணா கபடி வரலாமா? நம்மள்ட்ட தான் கேட்கிறேன். ஒண்ணுதான். ஆமா, மாஸ்டர் படத்துல கபடி 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 கபடி. நம்ம பூவையார் கூட இங்கதான் இருக்காரு. என்னங்கண்ணா காப்பை போட்டு வந்துடுங்களா? ஓகேண்ணா, ஒட்டு மொத்தமா கை தரலையா? வெயிட்டிங்கண்ணா, வாழ்த்துக்கங்கண்ணா, நன்றிண்ணா. இப்போ ரீசெண்டாக தான் நம்ம கேப்டன் சாரோட பர்த்டே போச்சு. ஸோ கேப்டன் சார் மாதிரி விஷ் பண்ணிட்டு அது கிடையாது. தளபதி இப்போ தான் பேசினேன் தம்பி. சிம்பு சாரா, நீ மற்றவங்களாம் பேசக்கூடாதுன்னு நினைக்கிறியா நீ? சரி, ஓகே, கேப்டன் சார் மாதிரி விஷ் பண்ணிடலாம். இன்னைக்கு எல்லாரும் வந்திருக்கீங்க, நல்லா இருக்கீங்களா? இன்னைக்கு அருமையான ஒரு படக்குழு. இன்னைக்கு இந்த பாம், நான் எவ்வளவோ பாம் வந்து இந்த பாகிஸ்தான் பார்டர்ல தீவிரவாதிகள் தவறு பண்ணும் போதெல்லாம் நான் வந்து இது பண்ணிருக்கேன். நான் இன்னைக்கு இந்த பாம், விஷால் வெங்கட்டோட பாம் வந்து இன்னைக்கு அவர் படித்த கல்லூரியில அவரே வந்து இன்னைக்கு லான்ச் பண்ணிருக்காருன்னா சாதாரணமான விஷயம் இல்ல. இன்னைக்கு பயங்கரமா அவர் பண்ணிட்டு இருக்காரு. நீங்க அதுக்கு மனமார்ந்த வாழ்த்துக்கள் நீங்க சொல்லணும். ஏன்னா நீங்க இன்னைக்கு இந்த குருவெல்லாம் பிடிக்க முடியாது, எல்லாம் பிஸியான மக்கள். இன்னைக்கு இந்த நடிகர்கள் எல்லாம், அதுவும் இன்னைக்கு இந்த அர்ஜுன் தாஸ் எல்லாம் வந்து நீங்க உலர வந்து அப்படின்னு சொன்னாருன்னா தேட்டரே ஆகும். இங்க ஒட்டுமொத்த பொண்ணுங்களும் அவ்வளவு ஃபேன்ஸா இருக்கீங்களே. அதனால நீங்க எல்லாம் ஜாலியா இருக்கணும், சந்தோஷமா இருக்கணும். இந்த மாதிரி யங்ஸ்டர்ஸ் படத்தை நீங்க ஆதரிக்கணும்னு சொல்லிட்டு எல்லாருக்கும் மனமார்ந்த வாழ்த்துக்கள். கண்டிப்பா நீங்க என்ன மிஸ் பண்ணுவீங்க, கரெக்டா? ஆனா மிஸ் பண்ணாதீங்க. ஒருவேளை நீங்க என்ன மிஸ் பண்ணீங்கன்னா ஒண்ணும் இல்ல, ஒரு 4 பேர் சாப்பாடு வாங்கி தாங்க அந்த தர்மத்துல அந்த கேப்டன் இருப்பான். ஒரு 2 பசங்களை படிக்க வைங்க, அந்த கல்வியில இந்த கேப்டன் இருப்பாங்க. ஜாதி மதம் பார்க்காம எல்லாரும் ஒற்றுமையா, இந்தியன்னு ஒற்றுமையா இருக்க, அந்த ஒற்றுமையில நான் இருப்பேன்னு சொல்லிட்டு தமிழன்னு சொல்லடா,
தலை நிமிர்ந்து இல்லடா, கை தட்டினா சந்தோஷம். நடக்குமா? வாழ்க்கை ரொம்ப ரொம்ப சுமாரா போயிருக்கு சார். எனக்கு ரொம்ப ரொம்ப சுமாரா போயிட்டு இந்த வாழ்க்கையை ரொம்ப ரொம்ப அழகா மாத்துறதுக்காக நம்ம கம்பீரிய பிக்சர்ஸ் நம்ம விஷால் வந்து சார். எனக்கு வானம் பிடிக்கும், பூமியும் பிடிக்கும், உப்பு பிடிக்கும், சக்கரையும் பிடிக்கும், இளையராஜா பிடிக்கும், ஏஆர்மன் பிடிக்கும், ரஜினி சார் பிடிக்கும், கமல் சார் பிடிக்கும், எனக்கு அர்ஜுன் தாஸ் சாரும் பிடிக்கும், எனக்கு காளி வெங்கடரன் பிடிக்கும், எனக்கு எந்த சைடில் உட்காந்த பசங்களும் பிடிக்கும், அந்த சைடில் உட்காந்த பொண்ணுங்களும் பிடிக்கும். ஒட்டு மொத்தமா கை தட்டலனா பைத்தியம் பிடிக்கும், கை தட்டினா உங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். எல்லாத்தையும் செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.